ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சார் இந்த 3000 ஆஃபரை திரும்பவும் இன்னொரு டைம் வந்து ஆஃபர் கொடுங்க சார், நான் வந்து லேட்டாக ஜாயின் பண்ண கொஞ்சம் முடியல என்னால் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 days அந்த ஆஃபர் கண்டினியூ பண்ணுங்கள் சார். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு 3000 என்ன சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடைக்காது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடைக்காது. என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறது தான் அந்த ப்ரைம் குரூப். ஓகே, அதில் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடைக்காது. அதில் கிளாஸஸ்ஸு கோர்சஸ் எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. ஜஸ்ட் மார்க்கெட்டில் ஹவர்ஸில் வியூஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூ வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து மேலே ஒரு அப்பர் சைடு மேலே ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்கூட்டியே ப்ரெடிக்ஷன் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி, அதாவது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள். இப்போ 23,948 இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்துருக்காரா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆனதா, ப்ரைஸை அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதே பார்த்தீங்கன்னா நேற்று எத்தனை மணிக்கு, நேற்று ஆக்சுவலாக நான் அவைலபிள் இல்லை, இருந்தாலும் வந்து அந்த ட்ராவலிங் டைமில் சின்ன சின்ன வாய்ஸ் மெசேஜ் நோட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா சில டைம் நெட்வொர்க் இஷ்யூ வரதுனால அந்த டைம் கேட்ச் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த சின்ன ரிஸ்க் எடுத்து நம்ம ஜஸ்ட் ரிமைன் 1 minute ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா 1 minute ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரைம் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அதை கொஞ்சம் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த 1 minute ஸ்ட்ராட்டஜி எப்படி கேட்ச் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அந்த 1 minute ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ 1:2 ரிஸ்க் ரேஷியோ எப்படி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ பிஇ சைட் கவனம் செலுத்துங்க அப்படின்னு. ஸோ சின்ன சின்ன க்ளூ வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குமே தவிர இதில் நோ டிப்ஸ் நோ கால்ஸ். ஓகேங்களா? அது தெரிஞ்சு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் எனக்கு வியூஸ் மட்டும் போதும் சார், நான் வந்து டவுட்ஸ் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், கிளாஸஸில் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக தான் அந்த 3000 rupees. ஓகேங்களா? ஸோ அது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அந்த 3000 rupees இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்கேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வேணுமா தான் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இந்த 25,000 எதுக்காக அப்படின்னா ஃபுல்லாக மார்க்கெட்டை தரவாக கற்றுக்கிறதுக்கு. அதாவது ஒவ்வொரு கேனில் என்ன சொல்லுது, நம்ம எப்படி ரீட் பண்ணணும், அந்த கேனில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு எடுக்கணும், அந்த ப்ரைஸ் ஏன் வந்து மேலே கீழே ஏன் போயிட்டுருக்குது, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏன் ரிவர்ஸ் வரும், ஏன் கீழே போகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கிளாஸஸில் கம்ப்ளீட்டாக கவர் செய்யப்படும். இது வந்து லைஃப் டைம் கோர்ஸ் இருக்கும். இது ஒரு நாள் 2 நாளில் கற்றுக்கிற விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜில் புக்ஸ்லாம் வாங்கி தரவா அந்த ஒரு சப்ஜெக்ட் ப்ரோக்ராம் படி 365 days ஏன் கொண்டு போகிறோம் அந்த 5 சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு லெசனும் புரிஞ்சு அதுக்கு டெஸ்ட் வச்சு அதுக்கு எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணி திரும்ப எக்ஸாம் பண்ணி அதை மாதிரி ஒன்றா ஃபில்டர் பண்ணி தான் போகணுமே தவிர எடுத்தவங்க கவுத்தன்னு பண்ணுற வேலை கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ரைஸ்-ஆக்ஷன் கோர்ஸ் வந்து 25,000 வச்சது. ரைட்டிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் போகலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போது நிஃப்டி 50 ரெடி ஃபார் பிக் மூவ் அப்படின்னா என்ன சார், என்ன அப்படின்னா இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ப்ரைஸு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பெரிய கேப் அப் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? கேப் அப் ஆகிட்டு ப்ரைஸு ஃபஸ்ட் நாள் வந்து மேலே க்ளோசிங் கொடுத்தாங்க, திரும்ப கரெக்ஷன் வச்சு திரும்ப மேலே பிரேக் அவுட்டில் க்ளோஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செல்லிங் பண்ணி ட்ராப்பில் போய் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த லோ கட் ஆகினா அந்த கேப்பை ரீஃபில் பண்ண வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மேபி இருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அப்போது இந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் நிற்க வச்சுருக்காங்க. அப்போ என்ன வேணும், மார்க்கெட்டை அகெயின் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ண மாதிரி இருக்குமே தவிர, அதாவது 24,200 அந்த மாதிரி ரேஞ்ச் மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளான். ஏன்னா ப்ரைஸ் இங்கே ஒரு சின்னதாக ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. இந்த லெவலிலும் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த ஏரியா பற்றி டிபெண்ட் பண்ணி சொல்கிறேன். நம்ம இப்போது பையர்ஸ் மேலே போனாங்க, செல்லர்ஸ் செகண்ட் டாமினேட் பண்ணாங்க, திரும்ப வந்து பையர்ஸ் வந்து மேலே க்ளோசிங் கொடுத்தாங்க. திரும்ப வந்து நேற்று ஒரு கேப் டவுன் ஆச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்க. கேப் டவுன் ஆன கேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு மார்க்கெட் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்னென்னா ஆல்மோஸ்ட் பையர்ஸு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து திரும்ப கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஸோ இங்கேருந்து என்னோடய வியூ என்னென்னா ஒன்லி ஃபார் என்னோடய டார்கெட் வந்து 24,200 நோக்கி பயணம் தான் இருக்குன்னு தவிர எனக்கு டவுன் சைடுக்கான பயணம் கிடையாது. சப்போஸ் டவுன் சைடு வந்தால் கூட நான் வந்து எதுவும் அந்த இதில் கேப் ரீஃபில் வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அது மார்க்கெட் எங்கன்னா போடும், எனக்கு தேவையில்லாது. எனக்கு தேவையான விஷயங்கள் வந்து இந்த அப்பர் சைடுக்கான பிளான் மட்டும் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டவுன் சைடுக்கான பிளான் என்னுடைய பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் புல் பேக் வந்தாங்க, திரும்ப வந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்து மேலே மார்க்கெட் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தான் நான் வந்து இப்படி கன்சிடர் பண்ணுறதில்ல. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 56,300 வரலும் மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் இருக்குது தவிர எனக்கு டவுன் சைடுக்கான பிளான் இல்லை. 56,300 வரலும் என்னுடைய பிளான் வந்து ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா 200 EMA லைன் இங்கே இருக்குது.
ஸோ அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ சென்செக்ஸ் அப்படின்னா சென்செக்ஸில் கூட என்னுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான். அப்பர் சைடு இந்த கிளியராக இருக்குது பாருங்கள், மார்க்கெட் இந்த 4 கேண்டில் விஷயம் சொல்ல வருது. ஸோ இந்த கேப் அப்பு, புல் பேக், மேலே மார்க்கெட் சடவுன், இதில் ட்ராப்பு, அதாவது நெக்லைன் கட் ஆகிடுச்சு, எம் பேட்டர்ன் மாதிரி தெரியும் எல்லாருக்கும். நெக்லைன் கட் ஆகிடுச்சு கீழே வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த லெவல் தாண்டிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்க்கான ஒரு மூமெண்ட்டம் பார்க்கலாம். அதுக்கு வியூனா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இப்போது ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணி கொஞ்சம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்குமே சார் அப்படின்னு இருங்க. ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இது வந்து கேப் ரீஃபில் ஏரியாவாக மாறிடுச்சு. இதுங்களா, இது வந்து கேப் ரீஃபில் ஏரியாவாக மாறிடுச்சு. சப்போஸ் ப்ரைஸு இங்கேருந்து ஒரு அப்பர் சைடு இங்கே க்ளோசிங், இந்த ஏரியாவில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஏன்னா இது வந்து க்ரூஷியல் ரேஷன்ஸாக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த 24,000 அப்படின்றது இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆக சொல்லும். கிளியர் சஸ்டண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா மேலே நமக்கு இந்த 24,200 லெவலில் ஈஸியாக நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 2-1 DMAல நல்லா சப்போர்ட்ஸ் எடுத்து மேலே மூவ் பண்ணியிருக்காங்க இந்த பையர்ஸ் வந்து. இதில் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் உடைக்கணும். அதாவது 23,550க்கு கீழே வந்தால் தான் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கேயே கீழே வருது அப்படின்னா என்னோடய பிளான் வந்து டவுன் சைடுக்கான இங்கேருந்து இந்த ஏரியாவில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏன்னா இந்த பையர்ஸ் மேலே கொஞ்சம் ஹோப் இருக்குது. அதனால் இந்த செல்லர்ஸ் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பிளான் இல்லை. என்னோடய பிளான் சப்போஸ் மார்க்கெட் மேலே இங்கே சஸ்டன் ஆகி நின்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்குறேன். மேபி என்னோடய எஸ்எல் வந்து எங்கே ஸ்விங் லோ இருக்குது அந்த ஸ்விங் லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு இந்த 24,200 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ எல்லாத்தையும் இது சேம் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சென்செக்ஸில் கூட உங்களுக்கு 77,500 லெவலில் ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கேப் ரீஃபில் ஏரியாவாக இருக்கட்டும், இந்த லெவல் ஃபஸ்ட் லெவலும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 27,800, 28,000 இந்த லெவலில் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்காக பையர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் இந்த 200 DMA சப்போர்ட் இருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா 76,300 இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸை இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டன் ஆகி நின்றுச்சுன்னா நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது 77,800, 78,000 இந்த லெவலில் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? சரி பஸ், திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன். அந்த ப்ரைம் குரூப் அப்படின்றது நோ டிப்ஸ், நோ கால்ஸ், ஒன்லி வியூஸ். இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் ஆஃபர். சரி, இது நார்மல் டேஸில் வந்து இது 3,000 மந்த்லி இருக்கும். ஓகே, மந்த்லி 3,000 இருக்கும். இது ஆஃபரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026 வரையிலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட இன்னும் வந்து 6லேருந்து 8 மாதம் நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்குங்க, இன்றைக்கி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.